வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். ஹானர் 20ங்கிற புதிய ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ வந்து இன்றைக்கி மதியானம் போட்டிருக்கேன். லிங்க் இங்கே இருக்குது. அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோ பார்த்தவரும் அதையும் பாருங்கள். ஹானர் 20 சீரிஸ் வந்து ஜூன் 11 இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. சாம்சங் வந்து இன்னைக்கு உலகின் முதல் QLED 8K டிவியை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, லான்ச் பண்ணிட்டு போகட்டும். ஆனால் இதோட சிறப்பம்சம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட விலையை கேட்டால் ஷாக்காகும் மாதிரியான ஒரு விலை. இது வந்து 4 ஸ்க்ரீன் சைஸில் கிடைக்குது. 98 இன்ச் டிவி, 82 இன்ச், 75 இன்ச் மற்றும் 65 இன்ச், இப்படி 4 திரையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 98 இன்ச் டிவியோட விலை வந்து 60 லட்சம் ரூபா. ஆமாம், 60 லட்சம் ரூபாய்க்கு இந்த 98 இன்ச் டிவியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 82 இன்ச் டிவி வந்து 16 லட்சம், 75 இன்ச்சு டிவி வந்து 11 லட்சம். 65 இன்ச்சு டிவியோட விலையை இன்னும் அவங்க சொல்லலை. ஆனால் அப்படி 4 டிவியை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 60 லட்சத்துக்கு ஒரு டிவி. ஒரு ஃப்ளாட் வீடு வாங்குறதுக்கே 60 லட்சம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து டிவியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 60 லட்சம் ரூபா. இந்த டிவியோட ரெசல்யூஷன் வந்து 8K டிவின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4K டிவியை விட ஒரு 4 மடங்கு அதிக ரெசல்யூஷன். இந்த ஃபுல் ஹெச்டின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஹெச்டியை விட ஒரு 16 மடங்கு அதிகமான ரெசல்யூஷன் இந்த 8K டிவியில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கண்டென்ட்டுக்கு எங்கே போகிறது? 8K கண்டென்ட் வந்து இப்போ கிடையாது. அதுக்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து 8K குவாண்டம் ப்ராசஸர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஏஏ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எதுக்கெடுத்தாலும் இப்போ வந்து ஏஏ சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 2 மூலமாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த கண்டென்ட், SD கண்டென்ட்னாலும் சரி, HD, ஃபுல் HD எதாக இருந்தாலும் அதை வந்து அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு 8Kல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய சாம்சங் QLED 8K டிவி இந்தியாவுக்கு வந்தாச்சு. விவோ வந்து அடுத்த வாரம் வந்து Vivo Y12ங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. சமீபத்தில் இந்த Y17 ஒரு ஃபோனை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு அடுத்தது Y12ன்னு ஒரு ஃபோனை கொண்டு வராங்க. இதில் வந்து ட்ரிபிள் கேமரா இருக்க போகுது. பின்னாடி 5000 mAh பேட்டரி, ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியோடு இது வர இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியோ P22 ப்ராசஸரில் பவராக இருக்குது. ஒரு 13 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் மற்றும் 2 மெகா பிக்சல் கொண்ட ஒரு ட்ரிபிள் கேமரா, பின்னாடி ஒரு செல்ஃபிக்காக ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா. ஸோ இப்படி வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு 5000 mAh ஓடி இந்த Y12 இந்தியாவுக்கு வருது. Mi Band 4 கலர் டிஸ்பிளேயோடு இது வர இருக்குது. Bluetooth 5 டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 11 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில வாரங்களில் வந்து இந்தியாவில் இந்த K20 கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசஸரில் உள்ள இந்த ரெட்மி K20 Pro ஃப்ளாக்ஷிப் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த Mi Band 4ம் இந்தியாவுக்கு வருமோ பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி A80 வந்து அடுத்த வாரம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைடிங் ரொட்டேட்டிங் கேமரா இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் செல்ஃபிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரே கேமரா தான், அப்படியே ரொட்டேட் ஆகி உங்களுக்கு எந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவோடி வரக்கூடிய ஃபோன் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 730 வரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராசஸர் இது. ஸோ இதில் வரக்கூடிய ஃபோன் தான் இந்த கேலக்ஸி A80 இந்தியாவில் அடுத்த வாரம் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்லைடிங் ரொட்டேட்டிங் கேமராவில் வந்து ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா மற்றும் ஒரு 8 மெகா பிக்சல் மற்றும் ஒரு TOF கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபியும் வந்து அட்டகாசமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஒரே கேமரா தான் முன்னுக்கும் பின்னுக்கும். மோட்டோரோலா வந்து ஜூன் 20 ஒரு புதிய ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கான இன்விடேஷன்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த Moto One Vision என்கிற ஃபோனாக இருக்கலாம். இதில் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோடு வரக்கூடிய ஒரு ஃபோன் இது. இதில் வந்து சாம்சங்கோட ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9609 என்கிற இந்த ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பின்பக்கம் வந்து டுவல் கேமரா. இது வந்து 48 மெகா பிக்சல் f1.7 அப்பச்சரோடி, இன்னொன்று வந்து ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா பின்பக்கம். செல்ஃபிக்காக வந்து ஒரு 25 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஸோ இந்த Moto One Vision வந்து அந்த ஜூன் 20 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ US அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் போய் Huawei யூஸ் பண்ணாதீங்க, 5G டெக்னாலஜிக்கு Huawei யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலவோ என்னவோ இப்போ நோக்கியா வந்து பார்த்திங்கன்னா பல கமர்ஷியல் டீல்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 42 கமர்ஷியல் டீல்ஸை வந்து அவங்க லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, Huawei விட அதிகமாக கமர்ஷியல் டீல்ஸ் சைன் பண்ண நிறுவனம் நோக்கியா 5G ஏரியாவில். ஷாமியோட அந்த பவர் பேங்க் 2i வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு பவர் பேங்க். 10000 mAh ஓடி இது வருது. எங்கிட்டையும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ட்ராவலில். நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வரக்கூடிய ஒரு பவர் பேங்க் இது. இப்போ வேர்ல்ட் கப் எடிஷனாக ப்ளூ கலர்லையும் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து ரெட் கலர் மற்றும் பிளாக் கலரில் இருந்தது. இப்போ ப்ளூ கலரும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். சாம்சங் கேலக்ஸி J7 Pro 2017 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வந்து இன்றைக்கி ரஷ்யாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இந்தியாவுக்கும் நீங்கள்
இந்த J7 ப்ரோக்கு ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். J7 ப்ரோ யூசர்னா கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கள். இதான் வந்து இந்திய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பண்ணலைன்னா அப்படியே அந்த பெல் பட்டனும் அமைக்கிறங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.